இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க வைரலான அந்த எம்பயர் ஸ்டேட் பில்டிங் கப்பல் ஞாபகம் இருக்குல்ல? ப்ரப்போஸ் பண்ணாங்க, அரெஸ்ட் ஆனாங்க. லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, 2 பேரும் இப்போ வெளிய வந்துட்டாங்க. கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்காதீங்க. சூப்பர்வைஸ்ட் ரிலீஸ்ல தான் 2 பேரும் வெளில வந்திருக்காங்க. சரி, இப்பதான் ஒரு டவுட்டே வந்துச்சு. இவங்க இன்னைக்கு தான் இப்படியா அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலி இல்ல. ஏஞ்சலா அண்ட் இவங்க சாதாரண கப்பலே கிடையாது. உலகத்துல இருக்க பெரிய பெரிய பில்டிங்ஸ் மேல சேஃப்டி ரோப் கூட இல்லாம ஏறக்கூடிய ஃபேமஸ் ரூஃப் டாப்பர்ஸ். இவங்களோட லவ் ஸ்டோரியே எப்படி தெரியுமா? கொஞ்சம் லவ், நெறைய ஹைட், அத விட நெறைய ரிஸ்க். 2016ல சைனால இருக்கிற கோல்டன் ஃபினான்ஸ் 117 டவரையும் அதுக்கு மேல இருந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கிரேனையும் ஏறி இருக்கிறாங்க. 2022ல மலேசியால இருக்கிற உலகத்தோட செகண்ட் டாலஸ்ட் பில்டிங்கள்ல ஒன்னான மெர்டிகா 118யும் இவங்க ஏறி இருக்கிறாங்க. அதோட இவங்களோட இந்த கிரேசி லவ் ஸ்டோரி ஏற்கனவே ஸ்கை வாக்கர்ஸ் லவ் ஸ்டோரின்னு டாக்குமெண்ட்ரியாவே வந்திருக்கு. அதனால எம்பயர் ஸ்டேட் பில்டிங் மேல ப்ரொபோசல் பண்ணது நமக்கு தான் ஷாக். இவங்களுக்கு அது அவங்களோட யூஷுவல் லவ் லாங்குவேஜ் போல. அதுவும் இந்த தடவை ஏஞ்சலா பிளாக் கேட் மாஸ்க் ஃபுல்லா போட்டிருந்ததும் ஈவன் ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட்ல வந்ததுனால சோஷியல் மீடியா முழுக்க இவங்கள ரியல் லைஃப் பேட்மேன் அண்ட் கேட் உமன்னே கூப்பிட ஆரம்பிச்சிருச்சாங்க. ஆனா அந்த கோர்ட்ல இருந்து வெளியே வந்தோன்னே 2 பேரும் கேமரா முன்னாடி கிஸ் பண்ணிட்டு இவன் என்ன சொன்னார் தெரியுமா? வி லவ் நியூயார்க் அப்படின்னு. அதாவது பில்டிங் மேல ஏறினாங்க, ப்ரொபோஸ் பண்ணாங்க, அரெஸ்ட் ஆனாங்க, இப்போ ரிலீஸும் ஆயிட்டாங்க. ஆனா அந்த ஆட்டிடியூட் மட்டும் கொஞ்சம் கூட கீழே இறங்கவே இல்ல. சரி, நீங்க சொல்லுங்க. இவங்க உண்மையிலே ரொமான்டிக் கப்புலா? கிரேசி கப்புலா? இல்ல ரியல் லைஃப் பேட்மேன் அண்ட் கேட் உமனா? சரி, உங்களோட ப்ரொபோசல் எங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.